ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை பிப்ரவரி மாதம் முதல் தேதியில் உங்களுக்கு தெரிவிப்பதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பான சகோதரனே, சகோதரி, இந்த வருடத்தின் தொடக்கத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தை உங்கள் யாவருக்கும் தெரியும் என்று விசுவாசிக்கிறேன். மழை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதில்லை என்று. உங்கள் ஜீவன் தப்பு வைக்கப்படும், ஆனால் பஞ்சகாலம் இருக்கும் என்று. ஆனால் இந்த பஞ்சகாலத்தில் ஆண்டவர் உங்களை போஷித்து ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துவார் என்று ஜனவரி மாதம் ஓர் விசேஷித்த வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். அந்த வாக்கு தத்தத்தை பெற்ற பின்பு நாம் 2வது மாதத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த 2வது மாதத்தில் வரும்பொழுது நமக்கு நிறைய யோசனைகள் உண்டு, நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாம் இருக்கிறோம். வியாதியின் படுக்கையில் இருந்திருக்கலாம், சிலர் ஐசியூல இருக்கலாம், சிலருக்கு நேரங்கள் காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு சிலருக்கு புரியாத புதிராக கூட இருக்கலாம், ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வராமல் இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு உண்மையுள்ளவராய் எப்பொழுதும் இருக்கிறார். ஜனவரி 1 தேதி என்று கொடுத்த வாக்கு தத்துவத்தில் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் சொன்னது போலவே இன்று உயிரோடு இருக்கிறீர்கள், ஜீவனோடும் இருக்கிறீர்கள். சிலர் பிறந்த நாளை கண்டிருக்கிறீர்கள், சிலர் திருமண நாளை கண்டிருக்கிறீர்கள், சிலருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை பெற்றிருக்கிறீர்கள். இவையாவும் பஞ்சகாலத்தில். என் அன்பான சகோதரனே, சகோதரி, நாம் வாழுகிற வாழ்க்கையில் எல்லாமே நம்முடைய பலத்ததாய் இருக்கிறது. வியாதியானாலும் நம்மை விட பெரிதாய் தான் இருக்கிறது. வலிகள் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அது பெரிதாய் இருக்கிறது. கிரேட் அண்ட் ஸ்ட்ராங் ஆர் கிரேட் அண்ட் மைட்டியர். எந்த பிரச்சனையும் உன் வீட்டில் இருக்கிறதோ அது உன்னை விட பெரிதாய் இருக்கிறது, உன் குடும்பத்தை விட பெரிதாய் இருக்கிறது. கடன், அது வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அப்படியா இருக்கிறது. வேதனை, எத்தனையோ தோல்விகள், திருமணமாகாத சூழ்நிலை, திருமணமானாலும் கணவரால் வேதனைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை, அல்லது மனைவியா, அல்லது பிள்ளைகளால். எந்த சூழ்நிலையிலும் நாம் உயிரோடு இருக்கிறோமே தவிர உயிரோடு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் தொடக்கத்தில் அவர் சொன்னார், ஜனவரி 1 தேதி பஞ்சம் தீரும் மட்டும் என்று. பஞ்சம் இருக்கும் வரை உன்னை பாதுகாக்க என் கரம் இருக்கும் என்று சொல்லிக் கொடுத்தார். ஆகவே என் அன்பு பிள்ளைகளே, ஜனவரி மாதமும் முடிந்து விட்டது, பிப்ரவரி மாதத்திற்கு நான் வந்திருக்கிறேன், இன்னும் என் பாடுகள் தீர்ந்தபாடு இல்லை என்று. உன் பாடுகளை தீர்ப்பேன் என்று ஜனவரி 1 சொல்லவில்லை,
அதற்கு பதிலா என்ன சொன்னார்? பஞ்சகாலத்தில் இதுவரை பெற்ற நன்மைகள் செலவழிந்து போவதில்லை. பஞ்சகாலத்தில் நீ போஷிக்கப்படுவாய். நீ வாழ்ந்திருப்பாய், ஜீவனோடு இருப்பாய். இந்த பஞ்சகாலத்தில் நீ அழிக்கப்படவில்லை என்பது ஒரு வாக்கு தத்துவம். ஆனால் அதன் பின்பு பாதங்கள் நாட்கள் உருண்டோடிக் கொண்டேதானே வந்து கொண்டிருக்கிறது. இன்று கூட ஒரு மாதத்தை கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பஞ்சகாலத்தில் எனக்கு ஜீவனை கொடுத்தது உண்மை. ஆனால் என்னை எப்படி நடத்தப் போகிறீர் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. காரணம், என்னை சுற்றிலும் இருக்கிற அனைத்தும் என்னை விட பெரிதானவைகளும் வல்லமையுடையதாயும் இருக்கிறது. என்னுடைய பிரச்சனையானாலும் சரி, என்னுடைய சுகவீனமானாலும் சரி, என்னுடைய பாடுகளானாலும் சரி, எனக்கு எதிராக இருப்பவைகளானாலும் சரி, அவை யாவும் என்னை விட பெரிதானவர்களாய் இருக்கிறது. என் விசுவாசத்தை விட அவிசுவாசம் தான் பெரிதாய் இருக்கு. என்னுடைய நன்மையை விட தீமைதான் எனக்கு பெரிதாய் இருக்கிறது என்று கலங்கி நிற்கிறோம் அல்லவா? வீட்டிலே பிரச்சனை, புது வீடு கிடைத்தாலும் புதிய வீட்டில் நுழைவதற்குள் 1000 பிரச்சனை, புதிய வீட்டு ரெண்ட் ஹவுஸ் கிடைத்தாலும் அதிலும் 1000 பிரச்சனை, வீடே கிடைக்காமல் இருந்தாலும் வேறே பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, வாழ்க்கையில் குடும்பத்திலும் பிரச்சனை, உறவுகள் மத்தியில் கேட்கவே வேண்டாம், பிரச்சனையின் மேல் பிரச்சனை. இவை யாவும் நான் தாங்கிக் கொள்வதற்கு ஏற்ற விதமாய் இல்லை. இவைகளினாலே என் ஆத்துமா புலம்புகிறது, என் ஆவி விசனம் அடைகிறது, என் சரீரம் பலவீனம் அடைந்து நிற்கிறது. இவைகளை தாங்கக்கூடிய பலன் எனக்கு இல்லை என்பதுதான் பிப்ரவரி 1 அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் காணுகின்ற அல்லது சந்திக்கின்ற ஒரு பெரிய காரியம். இதை சந்திக்கவும் முடியவில்லை, சந்திக்காமலும் இருக்க முடியவில்லை, இதை விட்டு விலகவும் முடியவில்லை. இதனாலே பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். ஐயா, நான் இந்த மாதத்தை எப்படி ஆரம்பிக்க போகிறனோ என்று தெரியவில்லை. வருஷத்தை ஆரம்பித்தேன், உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னீர், உயிரோடு இருக்கிறேன். பஞ்சகால தீர்வு மட்டும் என்று சொன்னீர், அது கேட்பதற்கு நன்றாய் இருந்தது. ஆனால் பஞ்சம் எப்பொழுது தீரும் என்று தெரியவில்லை, எப்பொழுது என் விடுதலை எனக்கு கிடைக்கும் என்று தெரியவில்லை, எவ்வளவு நாட்கள் நான் வாழப்போகிறேனோ தெரியவில்லை. ஆனால் இந்த பஞ்சம் என்னை வேதனைப்படுத்துகிறது. எனக்கு எண்ணெய் இருக்கிறது, மாவு இருக்கிறது உண்மை, அது செலவழிந்து போவதில்லை உண்மைதான். ஆனால் இந்த பஞ்சம் என்னை நொறுக்குகிறது. உறவுகள் நிமித்தமாகவோ, நண்பர்கள் நிமித்தமாகவோ, சொந்த கணவனால் அல்லது மனைவியால், பிள்ளைகளால் என்னுடைய வாழ்க்கையை என்னையும் தாண்டி, என்னையும் மீறி வல்லமையாய் இறங்கிக் கொண்டிருக்கிறது. நீர் கொடுத்த உணவு என்னை காப்பாற்றுகிறது. ஆனால் இவர்கள் கொடுக்கும் உபத்திரவம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பஞ்சகாலம் எப்பொழுது தீரும் என்று எத்தனையோ பேர் இன்று கூட அழுது கொண்டிருக்கலாம். பஞ்சகாலத்தில் என்னை வாழ வைத்த தேவனே, இந்த பஞ்சத்திலே நான் உயிரோடு இருக்கலாம், ஆனால் என்னையும் தாண்டின ஏராளமான பிரச்சனைகள் இந்த பஞ்சத்தில் இருக்கு. சாப்பாடு மட்டுமல்ல, அதை நீர் பார்த்து கொண்டீர். ஆனால் நான் வெளியில் போக வேண்டும், துணிமணிகள் இருக்க வேண்டும், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும்,
பிள்ளைகளுக்கு ஆதரவு தர வேண்டும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண ஒழுங்குகள் செய்ய வேண்டும். நான் எப்படித்தான் கடந்து போவதென்று எனக்கு தெரியவில்லை. என் ஜீவனுக்கு எனக்கு உணவு கொடுத்தீர் உண்மை. பஞ்சகால தீர் மட்டும் எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. நான் உயிரோடு தான் இருக்கப் போகிறேன். ஆனால் அனுதினமும் என்னை பரிகசிக்கிற, அனுதினமும் என்னை துன்பப்படுத்துகிற இந்த மக்கள் மத்தியிலே பஞ்சகாலம் தீரும் மட்டும் நான் எப்படி வாழப்போகிறேன் என்று கேள்விக்குறியோடு கூட இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம். சகோதரனே, சகோதரியே, கலங்காதே. கர்த்தருக்கு தெரியும் இது பஞ்சகாலம் என்று. கர்த்தருக்கு தெரியும் சாப்பாடு ஒன்றுதான் உனக்கு, மற்ற எல்லாமே இல்லாமலா இருந்தாலும் நீ நன்றாய் இருப்பாய் என்று அவர் நினைக்கிற கர்த்தர் அல்ல. உன்னுடைய அடித்தளத்தை தொடுகிறார். உன்னுடைய முதலாவது தேவையை தொடுகிறார். அதன் பின்பு உன் பலவீனங்களை மாற்றுவதற்கு வழிவகுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே பிப்ரவரி மாதத்தில் அவர் உனக்கு ஒரு ஆச்சரியத்தை தருகிறார். உன்னை விட்டு சில காரியங்களை நான் டிரைவ் அவுட், உன்னையும் உன் குடும்பத்தை விட்டு நான் துரத்த போகிறேன். எப்படி? உனக்கு முன்பதாக எதெல்லாம் உனக்கு முன்பதாய் பிரச்சனை இருக்கிறதோ, எதெல்லாம் உனக்கு முன்பதாய் பாடுகளாய் காணப்படுகிறதோ, எதெல்லாம் உன் வாழ்க்கையில் வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறாயோ, அவைகளை உன்னிடத்திலிருந்து நான் துரத்த போகிறேன். உனக்கு செலவழிந்து போவதில்லை, எண்ணெய் குறைந்து போவதில்லை உண்மை. ஆனால் அதை வைத்துக் கொண்டு நீ பலனடையலாம். அந்த பலனினாலே நீ வல்லமையுடனாய் மாற முடியும். அதன் பின்பு நீ துரத்த முடியும் என்பதனால்தான் உன்னை அடிப்படையை அவர் தொட்டு ஆசீர்வதித்தார். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் 2வது மாதத்திலேயே அவர் ஒரு ஆச்சரியத்தை சொல்லுகிறார். இந்த ஒரு மாதம் உன்னை போஷித்தேன், உன்னை பலப்படுத்தினேன், உடைந்து போயிருந்த உனக்கு ஆறுதலை கொடுத்தேன். இனி நான் என்ன செய்ய போகிறேன்? உன்னிலும் பலத்த பெரிய, கிரேட்டர் அண்ட் மைட்டியர் ஆர் ஸ்ட்ராங், பலத்த ஸ்ட்ராங், பெரிய என்னால் கிரேட், உன்னை விட பலத்த பெரிய காரியங்களை உனக்கு முன்பாகவே துரத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். முதலாவது வாக்குத்தத்தம், உன்னிலும் பலத்த, உன்னிலும் பலத்த ஆர் மைட்டியர் than your problems, stronger than your soul, spirit and body. உன் சுகவீனமானது உன்னிலும் பலத்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் டாக்டர் சொல்லுகிறார் சரி செய்து விடலாம் என்று. இன்னொரு நாள் டாக்டர் சொல்லுகிறார் என்னென்றே எங்களுக்கு புரியவில்லை, கடவுள்தான் இதில் உதவி செய்ய முடியும் என்று. ஒரு நாள் டாக்டர் சொல்லுகிறார் காத்திருப்போம் என்று. காத்திருத்தது வீணாய் போய்விடுகிறது, வேறு வழியில்லை என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் 1ஆம் தேதி உனக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினபடினால் நீ அந்த ஆகாரத்தினால் செலவழிந்து போகாத மாவினாலும் குறையாத எண்ணெயினாலும் நீ பலனடைந்திருக்கிறபடினால் உன்னை விட பலத்தவான்கள் இருப்பார்கள். இப்பொழுதுதானே பலனடைகிறாய், ஜனவரி தான் முடிந்திருக்கிறது. ஆனால்
இந்த பலத்தை கொண்டு போ, நான் முறியடிக்கிறேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். அதை எப்படி செய்கிறார் என்றால், உன்னிடத்தில் உள்ள உனக்கு எனிமிகளை, எதிரிகளை, உன் வியாதியை, உன் பலவீனத்தை அவர் துரத்துவது எளிது அவருக்கு முன்பதாய். அது கிரேட்டர் அல்ல, மைட்டியர் அல்ல. அவருக்கு முன்பதாய் எல்லாம் குப்பையும் தூசியுமாய் இருக்கிறது. ஆகவே என் சகோதரனை, சகோதரி, இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த மாதம் முழுவதும் உன்னை போஷித்தேன். உன்னுடைய மாவு செலவழிந்து போகுமில்லை, உன்னுடைய எண்ணெய் குறைந்து போகுமில்லை. அதோடு உன்னை விட்டு விடுவதில்லை. அடுத்த லெவலுக்கு உன்னை அழைத்து செல்லுகிறேன். என்ன? எதெல்லாம் உனக்கு பெரிதா இந்த உலகத்தில் தோன்றுகிறதோ, ஏனென்றால் நீ உலகத்துக்குள் வாழுகிறாய். அந்த வீட்டுக்குள்ளேயே நீ சாப்பிட்டு சாப்பிட்டு உட்கார்ந்திருக்க முடியாது. நீ வெளியே வர வேண்டும். உன் உறவுகளை காண வேண்டும், நண்பர்களை காண வேண்டும். ஆகவே அந்த வயதான விதவையும் மகனும் சாப்பிட்டுக் கொண்டே பஞ்சகாலம் தீர்விட்டு இருக்கப் போவதில்லை. அவர்கள் உலகத்துக்குள் பிரவேசித்துதான் ஆக வேண்டும். ஆகவே உலகத்திற்கு வரும்பொழுது அந்த உலகத்தில் அவர்கள் பார்த்தது என்ன? தன்னை விட எல்லாமே பலனாயிருக்கிறது, தன்னை விட எல்லாமே பெரிதாயிருக்கு. என் வீட்டிலே ஒரு அற்புதம் நடந்தது உண்மை. என் மாவு குறைந்து போவதில்லை, செலவழிந்து போவதில்லை, என்னுடைய எண்ணெய் குறைந்து போவதில்லை. ஆனால் வெளியில் வந்து பார்த்தால்தான் தெரியுது, என் பிரச்சனை என்னை விட பெரிதாயிருக்கிறது. என் பாடு என்னை விட பலத்ததாயிருக்கு. அவர்கள் என்னுடைய நன்மையை எப்படி ஆண்டவர் இவருக்கு கொடுத்தார் என்று பார்க்காமல், இவனுக்கெல்லாம் இவளுக்கெல்லாம் கொடுத்து விட்டாரே, என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது உடைந்து நிற்கிறோம் அல்லவா? அதை போலதான் நாம் உலகத்தில் வந்து பார்த்தால்தான் தெரியுது, எல்லாரும் நம்மை விட பலத்தவர்களும் பெரியவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தினுடைய ஒரு பலவானின் கையிலே இருந்தார்கள். சாதாரண ஒரு ராஜாவிடத்தில் அவர்கள் இல்லை. பார்வோன் என்ற ஒரு மைட்டி வாரியர், அந்த காலத்திலேயே அதிக இராணுவங்களை கொண்ட ஒரு வல்லமை நிறைந்த ஒரு மனிதனிடத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் இல்லை, அவர்களுக்கு மாவு இல்லை, அவர்களுக்கு எண்ணெய் இல்லை. அதனால்தான் ஆண்டவர், இந்த பார்வோனை நீங்கள் வெற்றி கொள்ள முடியாது, ஏனென்றால் உங்களுக்கு மாவு வேண்டும், எண்ணெய் வேண்டும். நீ வெளி உலகத்தில் பார்த்த பொழுது பார்வோன் இஸ் மைட்டியர் than you, greater than you. உன்னால் அவனை வெற்றி கொள்ள முடியாது. காரணம், நீ பலவீனமானவன். ஆகவேதான் ஆண்டவர் ஜனவரி 1 இந்த மைட்டியர், கிரேட்டர், ஸ்ட்ராங்கர் இவைகளுக்கு நடுவிலே உன்னை நான் பலப்படுத்த போகிறேன். ஆகவே நான் உன்னுடைய மாவு செலவழிந்து போகாமலும் உன்னுடைய எண்ணெய் குறைந்து போகாமலும் உன்னை போஷித்து நீ ஒரு ஸ்ட்ராங் மேனாய் வாழ உன்னை பழக்க வைத்திருக்கிறார். அதுவும் பல நாட்களுக்காக அல்ல. பிப்ரவரி மாதத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை நீ வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தாய் அல்லவா? உன்னை விட ஞானம், உன்னை விட அறிவு. வேலை ஸ்தலங்களிலே திடீரென்று மேலதிகாரிகள் வருவார்கள். அவர்கள் எல்லா சர்வீஸ் அதிகம் என்பதனாலும் பெரிய போஸ்டில் இருக்கும் பொழுதெல்லாம் தன்னை கீழே இருப்பவர்களுக்கு ஞானம், அறிவு எதுவும் கிடையாது என்று தங்களை பலத்தவான்களாய் காண்பித்துக் கொள்வார்கள். தங்களுக்கு தெரிந்தது போல உங்களுக்கு தெரிவது வழியே இல்லை என்பதை போல கிரேட்டராய், மைட்டியராய், பலத்தவர்களாய், பெரியவர்களாய் நடந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். அப்பொழுதுதான் ஒரு பயம் வரும். They are
all mightier than me, they are all stronger than me. What can I do? நான் என்ன செய்ய முடியும்? நான் இதற்கு மேல் இவர்களை முறியடிக்க முடியாதே என்று கலங்கி விடுகிறோம், கலங்கி இருக்கிறோம். ஆகவேதான் உங்களை போஷித்த தேவன், ஜனவரி 1 வாக்கு கொடுத்த தேவன் பிப்ரவரியிலேயே சொல்லுகிறார், இந்த ஒரு மாதம் நீ ஏற்றுக்கொண்ட மன்னா, என்னை நம்பின விசுவாசம், என்னை பின்பற்றின கர்த்தருடைய வழிகளை எல்லாம் உன்னை பலவான்களை துரத்தும்படி செய்யும், பெரியவர்களை துரத்தும்படி செய்யும். 40 வருட வனாந்தரத்தில் இருந்த உன்னை வயல்வெளிக்கு நான் கொண்டு வரப்போகிற நேரம். வயல்வெளியிலே அவர்கள் எல்லாரும் பலத்தவான்களாய் இருந்தார்கள். காரணம், அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் இருக்கிறபடினால் அவருடைய வாழ்க்கையெல்லாம் கிரேட்டர் தென், மைட்டியர் தென் அதர்ஸ். அவர்களை தேவன் பலத்தவான்களாய் வைத்திருக்க காரணம், அவர்களுக்கு நல்ல கொழுமையான ஆகாரம் இருந்தது. இவை இல்லாத 40 வருஷம் வனாந்தரத்திலே உனக்கு இவையெல்லாம் இல்லை. நீ நினைத்து கொண்டிருந்தாய் நான் பலவீனமானவன், என்னால் அவர்களை மேற்கொள்ள முடியாது என்று. நான் உண்பது குறைவு, அவர்கள் எடுத்துக்கொண்டது நிறைவானது, ஆகவே அவர்கள் பலவான்கள். அப்படித்தான் 40 வருஷம். ஆனால் நீ உண்டது என்ன? செலவழிந்து போகாமலும் எண்ணெய் குறைந்து போகாமலும் வீட்டில் இருந்ததே ஒரு மாவு எண்ணெய். அது ஒரு மன்னா, கொத்தமல்லி தான் இருக்கும். ஆனால் அந்த பலத்த பெரிய ஜாதிகளை துரத்துவதற்கு ஸ்ட்ராங், மைட்டியர் இவைகள் உனக்கு இருப்பதை பிப்ரவரி மாதத்தில் உறுதிப்படுத்துகிறார். நீ எடுத்துக்கொண்ட மன்னா அவர்கள் எடுத்துக்கொண்ட பாலும் தேனை விட பெரியது. அவைகளை முறியடிக்கும். நீ பலவீனமான அல்ல, நீ மன்னாவை உட்கொண்ட பலவான், இயேசுவை துணை கொண்ட வல்லமை நிறைந்தவன். அப்படிப்பட்ட உனக்கு இந்த மாதம் அவர் கற்றுக் கொடுக்கிற வேத வசனம் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், ஒன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உன்னை விட்டு துரத்துவே. ஆமென். அதோடு மட்டுமல்ல, நீ இந்த கொத்தமல்லி மன்னாவோடு மட்டுமல்ல, பாலும் தேனும் ஓடுகிற அந்த பிரதான இடத்தை நீ சுதந்திரமாய் பெற்றுக் கொள்வாய். அவர்களுக்கு ஒரு சுதந்திரமாய் இருந்தது, இனி உனக்கு சுதந்திரமாய் வாரும். அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் யாவும் உனக்கு வந்து சேரும். ஆமென், ஆமென். இந்த உபாகமம் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறதுனால் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதைதான் மோசே சொல்லுகிறான், நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தபடினால் இஸ்ரவேல் என்ற ஒரு ஜாதி, பெரிய ஜாதி, கிரேட் நேஷன். அந்த ஜாதியோடு யார் இருந்தார்? வித் அ கிரேட் காட். இந்த பலத்த ஜாதியும் இந்த பலத்த இஸ்ரவேலும் தொழுது கொள்ளுகிற ஒரு தேவன், பலத்த தேவன், பெரிய தேவன், கிரேட்டஸ்ட் God, greater than anything in this world, greater than heaven and earth, greater than anything and everything. அதனாலதான் great nation Israel has a great
நேஷன். இஸ்ரவேல் மிகப்பெரிய தேசம். காரணம், அவர்களுடைய தேவன் கிரேட் காட். கடவுளுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பெரியவர்கள். கடவுளுடைய பிள்ளைகளோடு இருக்கிற அடைகளின் தேவன் எல்லாரை விட பெரியவன். அவர் பெரியவர். அவர் கொடுத்த இஸ் கிரேட் லா, அவர் கொடுத்த law and commandments greater than anything. அவருடைய blessings great, mightier. அவருடைய நடத்துதல் அற்புதங்களும் அடையாளங்களுமாயிருந்தது. 7 முறை குளித்தால் நாகமான் குஷ்டரோகம் நீங்கி சுகமாயிருக்கிறார். Greater than anything, greater than any healing power. அந்த தேசத்து ராஜாவாலும், அந்த தேசத்துல மந்திரவாதிகளாலும், அந்த தேசத்தில் உள்ள மருத்துவர்களாலும் சுகமளிக்க முடியாத வியாதியோடு புறப்பட்டு வந்த அந்த உயர்ந்த அதிகாரி, வல்லமை நிறைந்த அதிகாரி, ஒரு மன்னாவை புசித்த ஒரு ஏழை, ஒரு சாதாரண விசுவாசி, தீர்க்க தரிசியாகிய அவனுக்கு முன்பதாய் தலைகவிழ்ந்து நிற்கிறாள். என்னை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பராக்கிரமம் அங்கு தலைகுனிந்து நிற்கிறது. அவருடைய வல்லமை, அவனுடைய மகிமை ஸ்ட்ராங், அவனுடைய பெரிய காரியங்கள், பெரிய படைத்தளபதி, பெரிய ராஜ்யத்தின் படைத்தளபதி. இஸ்ரவேல் ராஜா தன் சட்டையை கிழிக்கும் அளவுக்கு அவன் பெரிய மனிதன். அவன் சொல்லுகிற காரியமோ மிகப்பெரிய காரியம். குஷ்டரை நோக்கி நான் சுகமாக வேண்டும். எவ்வளவு பெரிய படைத்தளவி. அவன் கொண்டுகிற நியூஸ் என்ன? மிகப்பெரிய பிரச்சனை, இதை தீர்க்க ஒருவராலும் முடியாது. அவன் தேசமே பெரிய தேசம். அவனுடைய தேசத்தில் இல்லாத மந்திரவாதிகளும் மருத்துவர்களும் இல்லை. ஆனாலும் அவனை காப்பாற்ற ஒருவராலும் இல்லாதிருக்கும் பொழுது என் ஆண்டவர் மட்டும்தான் தன்னுடைய பிள்ளையின் மூலமாய் அவனை சுகமாக்கி அனுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த வருடம் 2வது மாதத்தில் வந்திருக்கிற கிரேட் ட்ரைப் ஆஃப் காட் சில்ட்ரன், கடவுளுடைய ஜாதியாய் இருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, கிரேட் ட்ரைப் அண்ட் கிரேட் சைல்ட் வித் அ கிரேட் காட். ஒரு பெரிய தேவன் உங்களோடு இருக்கிறபடினால், ஒரு பெரிய சட்டங்களும் பிரமாணங்களும் நோடு இருக்கப்படுகிறார். யாருக்கும் இல்லாத கர்த்தருடைய வார்த்தையாகிய வேத புத்தகம் உனக்கு இருக்கிறபடினால், greater than anything that book, வேதத்தை மேலான ஒரு புத்தகம் உலகத்தில் இல்லவே இல்லை, இருக்க போவதும் இல்லை. ஏனென்றால் மற்ற புத்தகங்கள் உனக்கு அருமையாய் இருக்கலாம், இந்த புத்தகம்தான் உன்னை விடுதலையாக்க முடியும். இதில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையை நீ உட்கொள்ள அல்லது வாசிக்க அனுதினமும் இந்த வேதத்தை நீ வாசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, அனுதினமும் மன்னா போய்கொண்டே இருக்கும் பொழுது, யோர்தானுக்கு முன்பதாய் நீ யோர்தானை கடக்கும் பலவானாய் நிற்பாய். எரிகோவை முறியடிப்பாய். எல்லா பலத்த சாதிகளையும், எல்லா பெரிய சாதிகளையும் நீ முறியடிப்பாய். எடுத்துக்கொள்வதோ ஒரு சின்ன 66 புத்தகங்கள் கொண்ட வேத புத்தகம். அது சின்ன மன்னா. ஒவ்வொரு வார்த்தையும் மன்னாவை போல இருக்கிறது, உண்மைதான். இதை விட பெரிய பெரிய அழகான நல்ல பைண்ட் புக்ஸ் எல்லாம் உண்டு, பெரிய பெரிய புத்தகங்கள், எத்தனையோ டாலர்ஸ். ஆனால் அவைகளால் கேன்சரை சுகமாக்க முடியாது. அவைகளால் உன் கண்ணை திறக்க வைக்க முடியாது. அவைகளால் உன் திருமணத்தை நடத்தி வைக்க முடியாது. அவைகளால் உன் பிள்ளைகளை வாழ வைக்க முடியாது. அவைகளால் ஐசியிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர முடியாது.
ஆனால் இந்த வேத புத்தகத்தினுடைய மன்னாவாகிய இயேசுவாகிய கர்த்தருடைய வார்த்தை உன்னை பலத்த ஜாதிகளிலிருந்து கொண்டு வந்து சேரும். பலத்த பிரச்சனைகளை துரத்திவிடும். இதுதான் உபாகம். உபாகம் முழுவதும் இஸ்ரவேல் ஒரு பவர்ஃபுல் நேஷன், பவர்ஃபுல் பீப்புள், பவர்ஃபுல் லாஸ். இதைத்தான் உபாகம் முழுவதும் நீங்கள் வாசிக்கலாம். அதை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை நிறைந்த அன்பை உணர ஆரம்பிப்பீர்கள். தன் பிள்ளைகளுக்கு மீது எவ்வளவு அன்பு இருந்தால் எது பாவம் எது பாவம் இல்லை என்று சொல்ல நியாய பிரமாணங்களை அவர் கற்றுக் கொடுத்திருப்பார். அதை அவர்கள் பின்பற்றும்படி நல்ல இருதயத்தை அவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறார். நல்ல வாழ்க்கை எப்படி கிடைக்கும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவன் அவர் ஒருவர் தான். கடவுள் என்றால் என்ன? நீ பாவம் செய்தால் உன்னை தண்டிக்க வேண்டும் என்றுதான் நாம் கற்றுக் கொடுத்தோம். ஆனால் இந்த தேவன் என்ன கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? நான் உன்னை மனம் திரும்ப வைக்கிறேன். நீ என்னை தேடு. நீ என்னை தேடினால் நான் உன்னை பலத்தவனாய் நிறுத்துவேன், பெரியவனாய் நிறுத்துவேன். சாத்தான் சொன்னா, என்னை நீ வணங்கினால் இவை எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறேன் என்று. Greater and mightier means larger in number and more powerful. உனக்கு இருப்பதை காட்டிலும் ஏராளமாய் கொடுக்கிறேன். இந்த சின்ன மாவு செலவழிந்து போவதில்லை, அவ்வளவுதான். ஆனால் நான் கொடுப்பது என்ன தெரியுமா? பஞ்சமே இல்லாமல் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன். உன் வீட்டுல மூட்டை மூட்டையாய் மூட்டை மூட்டையாய் கோதுமைகளும் அரிசிகளையும் பருப்புகளையும் எல்லா ப்ரொவிஷன்ஸையும் கொடுப்பேன் என்று சொல்வது போல பிசாசு இயேசுவிடத்தில் சொல்லுகிறான், என்னை பணிந்து கொண்டால் தருவேன் என்று. ஆனால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் வல்லமையுடைய பிள்ளைகளாய் என் பிள்ளைகள் இருக்க வேண்டும். சாத்தானை நம்பி அவன் உயிர் வாழக்கூடாது. இந்த உலகத்தை நம்பி அவன் உயிர் வாழக்கூடாது. இந்த உலக மனிதர்களால் அவன் காப்பாற்றப்படக்கூடாது. எந்த உலகம் இவனுக்கு பெரியதோ அந்த உலகத்தை முறியடிக்கிற பலத்தை நான் அவனுக்கு தருவேன். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? ஏன் இந்த பலத்த பெரிய என்ற வார்த்தை வருகிறது தெரியுமா? That land belongs to you. அந்த ஆசீர்வாதம் உனக்குரியது. உன்னுடைய சுகமான வாழ்க்கை, உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கை, மனம் திரும்பின கணவன் மனைவி, மனம் திரும்பின குடும்பம், திருமணமாக போகிற, திருமண ஒழுங்குகள் நடக்க போகிற, இவை எல்லாமே belongs to you. It's not for somebody. யாருக்காகவோ இந்த உலகம் படைக்கவில்லை, உனக்காக. ஆனால் இந்த உலகத்தை ஆளுகை செய்வது போல அவன் செய்து கொண்டு அனுமதித்த காரணம், it belongs to you. இந்த கானான் உன்னுடையது. ஆனால் உனக்காக அவன்தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். நன்றாய் வேதத்தை வாசித்தால் புரியும். நீ வாழ்வதற்காக கானான் தேசத்தை எபூசியர்களும் பெல்சியர்களும் பெலிஸ்தர் யாரு வேண்டுமானா இருக்கலாம், அத்தனை சாத்தானின் கூட்டத்தாரும் வேகமாய் வேகமாய் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தார்கள், எங்கள் உழைப்பினால் சம்பாதித்து we are greater than everything. நாங்கள் பெரிய ஜாதிகள், எங்கள் ராஜாக்கள் பெரியவர்கள், எங்கள் தேசம் பெரியது, எங்களிடத்திலே பாலும் தேனும் ஓடுகிறபடினால் எங்கள் வாழ்க்கை பெரியது, எங்கள் சரீர பலன் பெரியது. தேவன் அனுமதித்தார். எதற்காக தெரியுமா? அந்த இடம் உன்னுடையது. அந்த பாலும் தேனும் உனக்குரியது.
அந்த ஆசீர்வாதம் உனக்குரியது, அந்த கிருபை உனக்குரியது, அந்த தயவு உனக்குரியது, அந்த மகிமை உனக்குரியது, விடுதலை உனக்குரியது, உன் கண்ணீர் துடைக்கப்படுவது உனக்குரியது. உனக்காக அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லுகிறாயே. யோசேப்பும் காலேப்பும் சொன்னு பொழுது நம்பாமல் எல்லாரும் சொல்ல அவர்கள் பெரியவர்கள். டேய், அவன் பெரியவனாய் இருந்தாதான் உனக்காய் ஊழியம் செய்ய முடியும். பொதுவாக பாருங்கள், நம்மை விட நம்முடைய வேலைக்காரர்கள் பலசாலியாய் இருந்தால்தான் நமக்கு ஊழியம் செய்ய முடியும். ராஜாவை விட தளபதிகள் ஞானமும் புத்தியும் அறிவும் நிறைய இருப்பதனால் அந்த ராஜாவுக்கு அது ஒரு பெரிய உதவி. நீ பலவீனன் என்று சொல்லுகிறாயே, எதற்காக தெரியுமா? உனக்கு பலவான்களை முறியடித்து உனக்கு ஊழியம் செய்யும்படி. எதற்காக? வெற்றி கொடுத்து அடுத்த காலகட்டத்தில் அடிமைகளாய் கொண்டு வைத்தார்கள், அவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி. அவர்கள் அழைத்து போன்ற தானியேல், சாத்ராக், மேஷாக், யாவேக் எல்லாரும் மாகாணத்தின் அதிபதிகளாயிருந்தார்கள். யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்கள். அவன் அடிமையாய் இருக்கிறது போல இருக்கிறான், சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனால் அந்த ராஜாவுக்கு இவன் தேவை. ஏனென்றால் இந்த பலத்த ராஜ்யத்தை, இந்த பெரிய ராஜ்யத்தை எல்லா பிரச்சனையிலும் காப்பாற்றக்கூடிய ஒரு பலத்தவான் அங்கு இருக்கிறான். அவன் இருப்பதோ பலவீனமான இடம், அவன் இருப்பதோ சிறைச்சாலை, அவன் இருப்பதோ ஒன்றுக்கும் உதவாத ஒரு அடிமை. ஆனால் அவனுடைய தேவன் பெரிய தேவன். ஆகவேதான் ஆண்டவர் உன்னுடைய எதிராளிகளை உனக்கு சேவகம் பண்ண வைத்திருக்கிறார். பார்ப்பதற்கு நீ ஏதோ அவர்களுக்கு சேவகம் பண்ணுவது போல இருக்கலாம், ஆனால் அவர்கள் நீ வாழுவதற்காக. எப்படி கோசேன் நாட்டு அந்த தேசத்தில் விளைச்சலுள்ள நாடாயிருந்தது. கோசேன் நாட்டை யார் விளைச்சலாய் மாற்றி வைத்திருக்கிறார்கள்? பார்வோன் ராஜ்யம். பார்வோனிலே ஒரு கோசேன் தேசம் ஆசீர்வாதமாய் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு காரணம் என்ன? That land belongs to Joseph's family, Jacob's family. அந்த லேண்ட் இவர்களுக்கு சொந்தமானது. ஆகவேதான் கோசேன் நாட்டின் வளர்ச்சி, கோசேன் நாட்டின் ஆசீர்வாதம் பெரிதா இருக்கிறது. உனக்கு பார்வைக்கு அது பெரிதா இருக்கும். ஆனால் அங்கு ஊழியம் செய்தவர்களை அனுப்பி உன்னை வாழ வைக்கிற கர்த்தர். Amen. Which still belongs to you. Amen. உலகத்தின் எந்த ராஜ்யம் அழகாய் இருக்கிறதோ, எந்த ராஜ்யம் உயர்ந்து இருக்கிறதோ, அது belongs to you. அது belongs to you. அது உன்னுடையது. உன் வாழ்க்கையின் வெற்றி உன்னுடையது, உன் சுகம் உன்னுடையது, உன் பலன் உன்னுடையது. யாருக்காகவா அல்ல. கேன்சரில் அவதிப்பட்டிருக்கும் பொழுது எங்கோ ஒரு டாக்டரை கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்ப தேவன் உயர்த்துகிறார். அவன் பலவான், ஞானவான், அறிவாளி எல்லாம். ஆனால் அந்த மருந்து உனக்கு உண்டு. ஆமென். உனக்காக கண்டுபிடிக்கப்பட்டது, உனக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. உன்னுடைய வயலை தீர்க்கக்கூடிய கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது உனக்காக, உனக்காக, உனக்காக. All belongs to you. Every blessing and every gift belongs to you, not for somebody. Belongs to you. அவரை ஆராதிக்கிறவனுக்காக கொடுக்கப்பட்ட. வேதத்தை வாசித்தால் தெரியும், ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறார்கள். ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் தங்களை பெரியவர்களாய் நினைத்தார்கள். ஆனால் திடீரென்று ஒரு சத்தம் வருகிறது, சாத்தான் நிற்கிறான். அப்பொழுதுதான் தெரிந்தது அவன் தன்னிலும் பலத்தவனாயிருக்கிறான். தன் ஆண்டவரை விட அவன் நல்ல ஞானத்தோடு கேள்வி கேட்கிறான். அவன் பேசுவது எல்லாம் அழகாயிருக்கிறது. எஸ், இவருடைய பார்வையில் சாத்தான் கடவுளை விட பெரியவனாய் இருப்பதை போல தென்படுகிறது. அல்லது கடவுளிடத்திலே சில குறைகள் இருக்கிறது என்று அவர் கற்றுக் கொடுப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சகோதரனே, சகோதரி, ஏதேன் தோட்டத்தில் யார் பெரியவர்கள்? ஆதாமும் ஏவாளும்
சாத்தானு 3 விட என் தேவன் பெரியவர். என் தேவன் பெரியவர். தேவன் அவர் பெரியவராய் இருந்தால் நீ கீழ்ப்படியாத பொழுது உன்னையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். உன்னை விட பெரிய உலகத்தில் உனக்கு எதுவுமே இல்லை. அழகான ஏதேன் தோட்டத்தை இழந்து விட்டாய். சாத்தானுக்கு என்ன கொடுத்தாரா? அவனும் துரத்தப்பட்டான். திரும்ப சாத்தான் ஏதேன் தோட்டத்திற்கு வரவில்லை தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் சுடரொளி பட்டயம் வைத்திருக்கிறது. சாத்தான் வந்தாலும் சரி, ஆதாம் வந்தாலும் வெட்டப்படும். ஆமென். ஆனால் இங்கு பாருங்கள், இவர்களுக்கென்று அழகாக பாலும் தேனும் தேசம் இருக்கிறது. இயேசு எதற்காய் பூமிக்கு வந்தார்? திரும்ப அந்த ஏதேனில் உன்னை மட்டும் கொண்டு வருவதற்காக. உன்னை விட பெரியவனாய் இருக்கிற சாத்தானை அல்ல. நான் போய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். ஏனென்றால் உன்னை விட பெரியவர் அங்கு உட்கார்ந்து ஆயத்தப்படுத்துகிறார். அவரை விட பெரியவர் யாரும் இல்லை. அந்த தேசத்தில் நீ வாழ்வதற்கு நீ பலவீனமனாய் இருக்கிறாய். உன்னால் அந்த கட்டிடத்தை கட்ட முடியாது. உன்னால் ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்க முடியாது. ஆனால் என் தேவனால் முடியும். அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீ அதை சுதந்திரிக்க போகிறாய். காரணம், இட் பிலாங்ஸ் டு யூ. அது உன்னுடையது. சவுல், கோலியாத், தாவீது 3 பேரை பாருங்கள். கீழ்ப்படியாத சவுலும் கர்த்தருக்கு விரோதமாய் நிற்கிற கோலியாத்தும் கர்த்தரை தேடின தாவீதும். who are the greater? தாவீது தான். David is greater than Saul and Goliath. Amen. கோலியாத்தையும் கொன்று போட்டான், சவுலையும் முறியடித்தான் தாவீது. The wicked people and the king and Daniel. wicked people தானியேலை சிங்க குகைக்கு அனுப்புகிறார்கள். அதற்கு உத்தரவிடுகிறான் ராஜா. ஆனால் மன்னாவை சாப்பிட்ட அல்லது ஜெபம் பண்ண கற்பனைகளை கை கொண்ட தானியேல் 2 பேரை மட்டும் இல்ல, சிங்கங்களையும் வாய்களை மூடும்படி செய்து. Daniel is greater than wicked people and the king என்பதை நிரூபித்த தேவன். ஆகாப் தாவீதை துரத்துகிறான். எசபேல் சொல்லிட்டார், நாளைக்கு உனக்கு உயிர் கிடையாதுன்னு. ஓடுகிறான் எலியா. ஆனால் அவர்கள் 2 பேரை காட்டிலும் எலியா, அவர்கள் சொன்னார்கள், நீ மரிக்க போகிறாய், கொலை செய்யப்பட போகிறாய். டேய், அவன் சாவவே போறதில்லடான்ட்டார் ஆண்டவர். நீ சொன்னது நடக்காது. அவன் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படுகிறான். நான் சொன்னது போல கேயாசி, நாகமான், எலிசா தான் கிரேட்டர். சகரியா தேவதூதன் இருக்கிறார். தேவதூதன் தேவ செய்தி கொண்டு வந்தவன். சகரியா ஆசாரியர். ஆனால் தேவதூதன் மூலமாய் சொல்லி அனுப்பின கர்த்தருடைய வார்த்தை, அந்த குழந்தை ஜான் த பாப்டிஸ்ட், அவன் கிரேட்டர் தன் எனிபடி. அவனை போல யாரும் இல்லை என்று இயேசுவே சொல்லுகிறார். தாயின் வயிற்றில் பிறந்த யோவான் ஸ்நானனை போல பலத்தவான் யாரும் இல்லை. ரிலிஜியஸ் லீடர்ஸ், பிரதான ஆசாரியர்கள், இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள், பட் இயேசுதான் பெரியவர். பிரதான ஆசாரியரால் சுகப்படுத்த முடியவில்லை, சீஷர்களால் சுகப்படுத்த முடியவில்லை, எங்களால் இது முடியவில்லை என்று அழுகிறார்கள். இயேசு சுகப்படுத்துகிறார். Jesus is greater than anybody. சிலுவையிலே 2 பக்கமும் வலதுபுறம் இடதுபுறம் திருடர்கள், கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நடுவில் இயேசு இருக்கிறார். இந்த 3 சிலுவையில் 3 மக்கள் யார்? Who is greater? அது இன்னொரு கர்த்தர் கள்ளன் புரிந்து கொண்டார். You are the greater. நீர் பரதேசிக்கு வரும்போது என்னை நினைத்தரணும். Because you are greater than us. என்னை காட்டிலும், இந்த கீழே இருக்கிற ரோமர்களை காட்டிலும் நீர் பெரியவர். நீ மேசியா.
அறிக்கையிட்டவன் மேசியாவோடு வாழ புறப்பட்டு போகிறான். பேதுருவை குறித்து யோசித்து பாருங்கள். மீன் பிடிக்கிற பேதுரு, அவன் பலற்றவனாய் எங்க இருக்கிறான்? மீன் பிடிப்பில இருக்கிறான். அவன் பலனற்று போகிறான். ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. டிசைபிள் பீட்டர், பேதுரும் யாக்கோவும் யோவானும் தேவனோடு எப்பொழுதும் நெருங்கி இருக்கிறவர்கள் தான். பேதுரு சிறந்தவனாயிருந்தான். பட் அவனுடைய பலன் இறைவனுக்கு ஒன்பதாய் ஒன்றுமில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு சொன்னால்தான் அவனுக்கு மீன் கிடைக்கும். இயேசு சொன்னால்தான் ஒரு வெள்ளிப்பணம் அவனுக்கு கிடைக்கும். இயேசு சொல்ற வரைக்கும் வெள்ளிப்பணம் மீன்கிட்ட வயிற்றுலதான் இருக்கும், வாயில தான் இருக்கும். சகோதரனே, சகோதரியே, இயேசு உன்னை ஆசிர்வதிக்க வரைக்கும் உன் ஆசீர்வாதம் உன்னிடத்தில் இருக்காது. அவர் சொன்னால்தான் உனக்கு வரும். அவர் சொல்லணும் என்றால் அவர் சொன்னபடி நீ கரைக்கு போக வேண்டும். You obey the word of God, then only you will receive the blessings. ஆனால் அதே பேதுரு, ஃபிஷர்மேன் பேதுரு, சீஷனாகிய பேதுருவை விட the holy man of Peter, 120 பேர் மேல் அபிஷேகம் பெற்ற பேதுரு எழுந்து சொல்றான், நீங்கள் கொலை செய்த இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன் என்று சொல்ல பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். The single man, but the 3 dimension. இந்த 2ஐ விட அவன் மல்லவை நிறைந்தவன். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவன் மீது இருந்தபடியினால். இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய பிப்ரவரி மாதம் பலத்த பெரிய ஜாதிகளை அல்லது பெரிய பிரச்சனைகளை, பெரிய பாடுகளை உன்னிடத்திலிருந்து துரத்தி உனக்குரியதை உனக்கு கொடுக்கும் ஒரு மாதம். கலங்காது இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னுடையதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், உன்னை விட பலத்த அவைகள் எல்லாவற்றையும் துரத்த வேண்டுமானால், obey the word of God, obey the word of God, obey the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய கற்றுக்கொள். கர்த்தர் உன்னை அழைத்தால் புறப்பட்டு ஊழியத்திற்கு புறப்படு. கர்த்தர் உன்னை ஆசீர்வாதித்தால் ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு செல். கர்த்தர் உன்னை உயர்த்தினால் உயர்வை பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னை அழைத்தால் மனம் திரும்பு. நாளை மறுநாள் கழித்து வியாதி இருக்கும் பொழுது மனம் திரும்புவது, வியாதி சீங்கி சுகமானவுடன் அப்புறம் மனம் திரும்பலாம் என்று போவது, உன் இஷ்டம் போல வாழுகிற நாட்களை குறைத்து அல்ல, விட்டுவிட வேண்டும். நிறைய பேர் அப்படிதான். பிரச்சனை வந்துருச்சுன்னா சிலதெல்லாம் விட்டு விடுவாங்க. எப்படி லெண்டேஸ்ல சில பேர் பூவை விட்டுருவாங்க, நான் வெஜிடேரியன் விட்டுருவாங்க, அவ்வளவுதான். மறுபடியும் சாப்பிடுவாங்கல்ல. அப்போ நான் வெஜிடேரியன் பாவம் என்று அர்த்தமா? அல்லது பூ பாவம் என்று அர்த்தமா? எதற்காக விட்டு விடுகிறீர்கள்? இதெல்லாம் ஒரு சடங்காச்சாரங்கள். பட் obey the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? மனம் திரும்புகிறேனா? ஞானஸ்நானம் எடுக்கிறேனா? நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன். ஆனால் கர்த்தர் என்னை பலவானாய் பெரியவனாய் வைத்து பலத்தையும் பெரியவனையும் வைத்து நான் கானானில் பிரவேசிக்க வேண்டும் என்று எந்த முகத்தை வைத்து விட்டு நாம் அவரிடத்தில் கேட்பது? You have no right to ask. Obey the word of God, because great God, great God, greater than anything, stronger than anything, mightier than anything. But உனக்குரியதை அவர்தான் கொடுக்க முடியும். உனக்குரியது உனக்கு வரும் வரைக்கும் 40 வருஷமோ 80 வருஷமோ நீ வனாந்தரத்தில் தான் வாழ வேண்டும். When you obey the word of God, நீ கானானுக்குள் வரலாம். இதுதான் கர்த்தருடைய வழி நடந்தது. It's a powerful love for his people, but it is unique one. அதிலே ஒரு கட்டளை உண்டு. Obey the word of God, obey the word of God. Not only reading the Bible, but obey the word of God. Reading the Bible, உன் வீட்டிலே உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலாம். ஆனால் நீ பலத்தவானாய் மாற முடியாது. நீ உயிரோடு இருக்கலாம். காரணம், செலவழிந்து போவதும் இல்லை, எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. உயிரோடு இருக்கலாம். ஆனால் வெளியில் உன்னை விட பலத்தவான்கள் இருக்கிறார்கள்.
உனக்குரியது உனக்கு கிடைக்கவில்லை. இட் பிலாங்ஸ் டு யூ. நீ கரடியை கொண்டிருக்கலாம், சிங்கத்தை கொண்டிருக்கலாம், எதை வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் சவுலுக்கு முன்பதாய் நீ சாதாரண மனிதன். ஆனால் கோலியாத்தை கொன்ற பொழுதோ சவுலுக்கோ 1000, தாவீதுக்கோ 10,000. ஆமென். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் you will become a stronger man, stronger than anything, greater than anything, mightier than anything. Otherwise you are an ordinary person, but a living person, because மாஸ் செலவழிந்து போவதில்லை, எண்ணெய் குறைந்து போவதில்லை. அது உனக்கு இருக்கும். ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்தால் எல்லாமே உன்னை விட பெரிதாயிருக்கும். அது மாற வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுகிற obeying word of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா?